அன்னைக்கு அஞ்சலியை பத்தி கோமா பேசின வெண்பா தன்னை விட்டு விலகி போயிடுவாளோன்ற பயத்துல ஊட்டியில ரெசார்ட்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வெண்பாவுக்கு அவ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அன்னைக்கு இரவு அவகிட்ட தப்பா நடந்துகிட்டதா ருத்ரன் கிட்ட இன்னைக்கு ஒப்புக்கிட்டான் வினித். ஆனா இதுல வசுந்தராவோட பங்கு இருக்கிறத வினித் ருத்ரன் கிட்ட மறைச்சிட்டான். வினித் சொன்னதை கேட்ட ருத்ரனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்துச்சு. அவனை இங்கேயே அடிச்சு கொல்லணும்னு ஆத்திரத்துல அவன் கையெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. அதை ரொம்பவுமே அடக்கி அமைதிப்படுத்திக்கிட்டான் ருத்ரன். அதை கண்ட வினித் உடனே எழுந்து நின்று தன்னோட 2 கைகளையும் கூப்பி ருத்ரன் கிட்ட மனமாற மன்னிப்பு கேட்டான். சார், மனசார சொல்றேன், வெண்பாவை நான் இழக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன். நான் அதை வீடியோவா எடுக்கவே இல்லை சார். அந்த வீடியோவை யார் எடுத்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் எப்போ வெண்பாவை அந்த மாதிரி எண்ணத்துல தொட்டேனோ அப்பவே அவளை என்னோட மனசார மனைவியா ஏத்துக்கிட்டேன் சார். அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்து நான் மனசார செத்து போயிட்டேன். வெண்பா அதை அப்போ எப்படி தாங்கியிருப்பான்னு இப்ப நினைச்சா கூட நான் தினமும் செத்து செத்து பிழைக்கிறேன் சார் என்றான். வெண்பாவை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும். அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவகிட்ட என்னை ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போங்க சார் ப்ளீஸ். நான் சாகிற வரைக்கும் அவ காலடியிலே விழுந்து சாகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் என்று கதறி அழுதவனை பார்த்து ருத்ரனுடைய மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஆமா, அந்த அஞ்சலி இப்போ எங்க போனா? அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா என்று கேட்ட ருத்ரன் கிட்ட, இல்ல சார், அவ இன்னைக்கு வரைக்கும் என் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. ஆனா அவளை நான் ஏறெடுத்து கூட பாக்கறதில்ல. எனக்கு அவ வேண்டாம் சார், எனக்கு வெண்பா மட்டும் போதும் என்றான் வினித். ஏன், அஞ்சலி கிட்ட இல்லாத பணம் வெண்பா கிட்ட இருக்கிறதுனால அஞ்சலி வேண்டாம்னு சொல்றீங்களா என்று நக்கலுடன் கேட்ட ருத்ரனை அடிப்பட்ட பார்வையில பார்த்தான் வினித். சார், நீங்க செத்த பாம்பை அடிச்சிட்டு இருக்கீங்க. வெண்பாவுக்கு எப்போ அப்படியாச்சோ அப்பவே நான் செத்து போயிட்டேன். இப்ப இருக்கிறது வெறும் பிணம்தான். வெண்பாவை இந்த நிலைமையிலேயே நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் சார். அதுக்கு பதிலா நான் உங்க சொத்துல 10 பைசா வேண்டாம்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன். வெண்பாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று தன் கைகளில் முகம் புதைத்து கதறி அழுதான் வினித். அவன் அழறத கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான் ருத்ரன். வினித்தியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ருத்ரன் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமா, உங்க ஊர் எது என்று கேட்டான். ருத்ரன் கேட்ட கேள்வியில திடுக்கிட்ட வினித் கண்களை அழுந்த துடிச்சுக்கிட்டு, சார், என்னோட ஊரு சென்னை. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இப்போ அவங்க தான் வேலைக்கு போய் எல்லா கடனையும் அடைச்சிட்டு இருக்காங்க என்று சொன்னவன் ருத்ரனை குற்றம் சாட்டும் பார்வையில பார்த்தான். ஆம், வினித்துக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு ருத்ரன் தான் முழு காரணம்னு ருத்ரனுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம தன்னோட தோள்களை அசால்ட்டா குலுக்கினான் ருத்ரன். என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாடி நாசம் பண்ண உனக்கு நான் கொடுத்த இந்த தண்டனையே ரொம்ப கம்மி தான் என்று சொன்னவன் டேபிள்ல இருந்த பேப்பர் வெயிட்ட உருட்டிக்கிட்டே கொஞ்ச நேரம் யோசிச்சான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனா, சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க தங்கச்சிங்களை இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுங்க. அவங்க வீட்டிலே இருந்து வேற ஏதாவது படிக்கணும்னா படிக்க சொல்லுங்க. ஆற செலவை நான் பார்த்துக்கிறேன். எந்த கடனுக்காகவும் அவங்க இனி வேலைக்கு போக வேண்டாம். ஒருவேளை அவங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா போகட்டும், அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா உங்களுக்கு என்னோட ஆபீஸ்ல ஒரு நல்ல போஸ்ட் போட்டு தரேன். நீங்க இங்கேயே வேலை செய்யலாம். உங்களுக்கு தேவையான அதிக சம்பளத்தையே நான் கொடுக்கறேன். அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே என்று சொன்னபடி வினித்தை பார்த்தான் ருத்ரன். அவன் வேலை தரதா சொன்ன உடனேயே வினித்தோட கண்கள் பளிச்சிட்டது. கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. ஆனா அடுத்த வினாடியே அவன் கண்கள்ல கலக்கமும் பயமும் தெரிஞ்சது. ஒருவேளை வெண்பாவை மறந்து அவளை விட்டு விலகி போயிடணும் அப்படின்னு கேட்பானோ? தன்னால் அது எப்படி முடியும் என்று நினைச்சபடி ருத்ரனை பார்த்தான் வினித். அவனுடைய பார்வையை புரிஞ்சுக்கிட்ட ருத்ரன்,
நான் உங்களை வெண்பாவை மறக்க சொல்லி கேட்கவே மாட்டேன், கவலைப்படாதீங்க என்றான். அதை கேட்ட வினித்துக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. ஆனால் ஒரு கண்டிஷன், இனிமே நீங்கள் என்னோட வீட்டில் தான் தங்கணும். தினமும் வெண்பாவோட உங்களுடைய நேரத்தை செலவழிக்கணும். இதுக்கு சம்மதம்னா நான் சொன்னபடி உங்களுக்கு என்னோட ஆஃபீஸ்லேயே நல்ல வேலை போட்டு தரேன். தினமும் என் கூடவே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிடலாம். என்ன சொல்றீங்க என்று கேட்டான். ருத்ரன் கேட்டதில் ஆனந்தத்தோட எல்லைக்கே போனான் வினித். வேலையும் கொடுத்து வெண்பாவையும் கொடுக்குறேன்னு சொல்றானே, இதை அவனால் எப்படி மறுக்க முடியும்? உடனே தன்னோட சம்மதத்தை தெரிவிச்சான். வினித்தோட சம்மதம் கிடைச்ச உடனேயே ருத்ரன் சொன்னது, நீங்க இப்போ சென்னைக்கு கிளம்பி போயிட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டேலாம் என்ன சொல்வீங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள இங்க திரும்பி வரணும். உங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரா என்னோட வீட்டுக்கே வந்துருங்க என்றான். அவன் தன்னோட வீட்டு முகவரி அடங்கிய விசிட்டிங் கார்டை டேபிள்ல வச்சு வினித்தோட பக்கம் தள்ளிவிட்டான். அதை எடுத்துக்கிட்ட வினித் நன்றி சொல்லிட்டு அந்த அலுவலகத்திலிருந்து சந்தோஷமா வெளியில போனான். வினித் போனதும் பழைய நினைவுகள்ல நினைச்சு ருத்ரன் எந்த வேலையும் செய்ய முடியாம அப்படியே அமைதியா உட்காண்டிருந்தான். அதுக்கப்புறம் அலுவலகத்துல சின்ன சின்ன முக்கியமான வேலைகளை மட்டும் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி போகணும்னு தோணுதுனால உடனே கிளம்பினான். ருத்ரன் வீட்டுக்கு வந்ததும் வெண்பாவோட அறைக்கு தான் முதல்ல போனான். அங்க அவன் கண்ட காட்சி அவனால நம்பவே முடியாதா இருந்தது. வெண்பாவோட படுக்கையில தலையை வச்சுக்கிட்டு தரையில உட்கார்ந்துட்டு இருந்தா சிவன்யா. வெண்பாவோட கை சிவன்யாவோட கைக்குள்ள புதிஞ்சிருந்தது. சிவன்யாவோட முகத்தையும் வெண்பாவோட முகத்தையும் மாறி மாறி பார்த்தான் ருத்ரன். சிவன்யாவோட கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சதுக்குண்டான தடயம் அப்படியே இருந்தது. வெண்பா எல்லையில்லாத நிம்மதியோட தூங்குற மாதிரி இருந்தது. ரெண்டு பேரையும் மார்த்தவனுக்கு மனசுல ஏதோ ஒரு பெரிய வலி எழுந்தது. சிவன்யாவுக்கு பக்கத்துல வந்து அவளுடைய கூந்தலை மெதுவா தடவி கொடுத்தான். ஆனா அவனுடைய தொடுதல கூட சிவன்யாவுக்கு உரைக்கவே இல்லை. நல்லா அவளை மறந்து தூங்கிட்டு இருந்தா. எத்தனை நாளா தூங்கலையோ பாவம் என்று நினைச்சவன் நிமிர்ந்து பார்த்தப்போ அங்க நர்ஸ் மேரி தன்னையே பார்த்துட்டு நின்று இருந்ததை பார்த்தான். அவளை பார்த்து சின்னதா ஒரு புன்னகை சிந்திட்டு தலையை மட்டும் அசிச்சபடி தன்னோட அறைக்கு திரும்பி சென்றான் ருத்ரன். அவன் போனதும் மேரிக்கு உலகமே தலைகீழா சுற்றுறது போல இருந்தது. ருத்ரன் சிரிக்கிறதெல்லாம் கனவுல கூட காண முடியாத ஒண்ணு. அவன் சிரிச்சு இத்தனை வருஷத்துல மேரி பார்த்ததே இல்லை. அப்பப்பா, அவனுடைய புன்னகை தான் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சவ அவன் போனதும் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சோட உட்கார்ந்தா. அவ உட்கார்ந்ததும் சிவன்யாவையும் வெண்பாவையும் பார்த்தா மேரி. ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய உலகத்துல. அதை பார்த்து அவளும் மனசுல ரசிச்சபடி கையில இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா மேரி. தன்னோட அறைக்கு போன ருத்ரனுக்கு ஏதோ எல்லையில்லாத நிம்மதி ஏற்பட்டது போல ஒரு உணர்வு. இந்த 2 வருஷத்துல எத்தனையோ மனக்குழப்பங்கள்ல இருந்தான். நிம்மதியா தூங்கினது கூட இல்லை. ஆனா இன்னைக்கு அது எல்லாம் தெளிவானது போல ஒரு உணர்வு. வீடியோவை யார் எடுத்தாங்கன்னு இப்ப வரைக்கும் அவனுக்கு தெரியாதுதான். சிவன்யா தான் எடுத்திருப்பாங்கிற சந்தேகத்தோட இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனாலும் சிவன்யாவை வெண்பா கிட்ட விட்டுட்டு வந்த அந்த நிமிஷத்துல ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள வெண்பாவை விட்டுட்டு வந்தது மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு தோணுச்சு. அதை போலவே வினித்த இன்னைக்கு அவன்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெண்பாவை சுத்தி இனி அவளுக்கு அன்பானவங்க மட்டுமே இருக்க போறாங்க அப்படிங்கிற அந்த அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் அவனை அந்த அன்னைக்கு இரவு நிம்மதியா தூங்க வச்சது. ருத்ரனோட மனநிலைக்கு எதிராக இருந்தது வசுந்தராவோட மனநிலை. தன்னோட அறையில குறுக்கும் நெடுக்குமா கோவத்தோடையும் பதற்றத்தோடையும் நடந்துகிட்டு இருந்த வசுந்தரா தன்னோட அம்மாவுக்கு அலைபேசியில பல முறை அழைச்சா. ஆனா அவ என்னவோ போனை எடுக்கல. அதை உணர்ந்த வசுந்தரா, இந்த அம்மா போன் எடுக்காம என்னதான் பண்ணி தொலைக்கிறாங்களோ, காலையில இருந்து எத்தனை தடவை கூப்பிடுறேன், இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா மண்டையை பிச்சுக்கிட்டு போல இருக்கு. இவ்வளவு வருஷமா நான் போட்ட திட்டமெல்லாம் இப்ப நாசமாயிட்டு இருக்கு. அதை சொல்லலாம்னு பார்த்தா இந்த அம்மா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க என்று வாய் விட்டு திட்டியபடி தன்னோட போனை எடுத்து கோவத்துல தன்னோட படுக்கை மேல தூக்கி வீசி எறிஞ்சா வசுந்தரா. அப்படியே தலையை பிடிச்சிட்டு தன்னோட படுக்கையில உட்கார்ந்தவ பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்தா. வினித்துக்கும் வசுந்தராவுக்கும் நடந்த அந்த உரையாடல், அதையெல்லாம் அவ இப்ப நினைச்சு பார்க்கும்போது அந்த விஷயமெல்லாம் வெளியே வந்துருமோன்னு
பயம் வந்தது அவளுக்கு.